வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வீட்டுக்கு ஒரு அழகான புது வரவு, இந்த அழகான பேபி வந்திருக்காங்க. இவங்க எப்படி கிடைச்சாங்க தெரியுமா? இவங்க யாருன்னா ஒரு ரெஸ்கியூ பிளான்ட். ஒரு வீட்டுல, அந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா நான் ரொம்ப நாளா வாங்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு பிளான்ட் தான் இது. வந்து ஒரு மல்லிகைப்பூ வகையை சேர்ந்தது. இதை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். அவங்க ஏற்கனவே வளர்த்து ஃபுல்லா ட்ரெயின் பண்ணிட்டாங்க. இது வந்து கிளாட்டட் க்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளாட்டட் க்ரீம் ஜாஸ்மின் வகை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து காட்ஸ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவிலேருந்து வளர்த்து கொண்டு வந்ததுதான். இது ரொம்ப எக்ஸ்பென்சிவான பிளான்ட்டுங்க. இது ரொம்ப க்ரீம் கலர்ல பூக்கும். க்ரீம்னா நம்ம ஒரு மஞ்சள் கலர்ல மாதிரி தான் பூக்குங்க. சூப்பரான சரியான வாசனையா இருக்கும். இதை பார்த்தோன்னே அவங்க கிட்ட கேட்டேன், நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னு இப்போ கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், லண்டன்ல வந்து மல்லிகைப்பூ வளர்க்கலாம், ஆனா நம்ம நாட்டு மல்லியெல்லாம் வளர்க்க முடியாது. ஜாதி மல்லி, சந்தன மல்லி, அந்த மாதிரி வகைகளை உள்ளது வளர்க்கலாம். என் தோட்டத்துல இங்க நான் ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருப்பேன். ஒரு சூப்பரான ஜாதி மல்லிகை பூ வச்சு வளர்க்குறேன். அது சரியான வாசனையா இருக்கும். பிச்சிப்பூன்னு கூட சொல்லுவாங்கல்ல, அந்த பூ தான். அது பார்த்தீங்கன்னா இங்கே யூகே வெதருக்கு ஏர்லி ஸ்ப்ரிங்கில் பூக்கும். ஆனால் இன்னொரு வெரைட்டி இருக்கு. அது வந்து ரொம்ப செம்ம நிறைய பூக்கும், சரியான வாசனையாக இருக்கும். அதுதான் இந்த ஜாஸ்மின் பிளான்ட். இதோட பேரு ஜாஸ்மினம் அஃபிலினல்னு சொல்லுவாங்க. அந்த பிளான்ட்டு நம்ம ஊர் ஊசி மல்லி மாதிரியே இருக்கும். லேட் சம்மர்லயும் பூக்கும், எவர் கிரீனா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். இதை நான் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலா என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க எனக்கு கட்டிங்ஸ் கொஞ்சம் கொடுத்தாங்க. அதை வச்சு வளர்க்க சொன்னாங்க. வளர்த்து பார்த்தேன், வளரல. ஆனா இங்க எங்க வீட்டு பக்கத்து தெருவில் ஒரு தடவை நான் போனா உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். அவங்க வீட்டில் வச்சது அப்படியே இந்த ஹோல் பார்க்கையுமே கவர் பண்ணியிருக்கு. அங்கேருந்து ஒரு 2 கிளை ஒடிச்சு அதை வேரோட எடுத்துட்டு வந்து வச்சேன். ஆனா ஒழுங்கா நான் பராமரிக்கிறதுனால அது என்கிட்ட வீணா போயிடுச்சு. இப்ப பாருங்க, இந்த வீட்டுல வந்து அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் போய் வாங்கிட்டு வந்துட்டேன். இனிஷியலா நினைச்சேன் மண்ணுல வைக்கலான்னு. நான் ஏற்கனவே என்கிட்ட ஒரு பிளான்ட் இருக்குல்ல, ஜாஸ்மினம் பாலியாந்தம் சொல்லிட்டு ஒரு பிளான்ட் இருக்குங்க. அது என்னன்னா, அதுவும் வின்டர் ஹார்டி பிளான்ட். அது என்னன்னா விகோரஸா க்ரோ ஆகும். 10 மீட்டர்ஸ்க்கு மேல க்ரோ ஆகும். ஆனா நான் என்னோட கார்டன் வந்து அந்த அளவுக்கு ஒரு 10 மீட்டருக்கு உயரமா வளர்க்கக்கூடிய நிலைமையில என் கார்டன் கிடையாது. சின்ன சின்ன பிளான்ட் தான். நீங்க பார்த்துருப்பீங்க, ரோஸ் பிளான்ட்ஸ் எல்லாமே அப் டு ஒரு 1 மீட்டர், ஒரு 2 மீட்டருக்குள்ளேயே வளர்ந்துரும். நான் அதுக்குள்ளேயே மெயின்டைன் பண்ணி வச்சிட்டு இருக்கேன். அவங்க எவ்வளவுக்கு வளர்த்து நல்ல ட்ரெயின் ஆயிடுச்சு. வேரெல்லாம் நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகி நல்லா ட்ரெயின் ஆயிடுச்சு. நான் நினைச்சேன் எப்படியும் நான் பாட்டில் தான் வைக்க போறேன். நான் நினைச்சேன் எல்லா கிளையும் கட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சேன். நான் அந்த வீட்டிலேருந்து எடுத்துட்டு வரும்போது உங்க வீடியோ பாருங்களேன், எவ்வளோ இலையெல்லாம் காஞ்சி அந்த இலையே இல்லை. நான் ரொம்ப அப்படியே வாடி போயிருந்துச்சு. வீட்டில் வந்து ஒரு பாட்டில் வச்சு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சிருந்தேன் பாருங்க. எல்லாம் அழகா இந்த மாதிரி துளிர் எடுத்து பச பச பசன்னு இருக்கு. இப்போ நான் முடிவு பண்ணிட்டேன், எதுவும் ப்ரூன் பண்ண போறது இல்லை, அப்படியே எடுத்து பாட்டில் வைக்க போறேன். பாட்டில் வைக்கிறதுக்கு முன்னாடி என்னன்னா, லாஸ்ட் டைம் நான் பாதாம் ட்ரீ வாங்கி மண்ணில் வச்சிருந்தேன் இல்லையா, அதில் ஒரு மிகப்பெரிய தவறு பண்ணிட்டேன். ஒரு வீடியோ கூட எடுத்து போட்டிருப்பேன். என்னோட பாதாம் ட்ரீ வந்து பூ பூக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். என் பாதாம் ட்ரீ வந்து பூ பூக்குதுன்னு. அதில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ஏன் உங்கள் பிளான்ட்டை போட்டு இப்படி ஷேக் பண்ணி ஆட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு. ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னா, அதை நான் ஒழுங்கா பாட்டில் வந்து நான் ஒழுங்கா வைக்காததுனால என்ன ஆயிடுச்சுன்னா, ஒழுங்கா பாட்டில் வைக்காததுனால அதில் வந்து வாட்டர் லாக் ஆயிடுச்சு. வாட்டர் லாக் ஆகி அது அப்படியே ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால இப்போ என்ன பண்ண போறேன்னா, இதில் கரெக்டாக நான் பிளான் பண்ண போகிறேன். அது எப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். எப்போவுமே வேர் சைஸ்லேருந்து டபுள் த சைஸ் பாட் எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நிறைய இந்த டெரக்கோட்டா பாட் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் பழசு இருந்துச்சுன்னா அதை நம்ம தூக்கி போடாமல் பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டு, இந்த மாதிரி நம்ம வந்து செடிங்களை பாட்டிங் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம என்ன பண்ணணும்னா, நல்லா இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கணும். பெரிய பெரிய பீஸாக உடச்சி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு நிறைய யூஸ் ஆகும் இது. இதை கொஞ்சம் ப்ரூன் பண்ணிடலாம். இவ்வளோ பெரிய வேர் தேவையில்லை, கட் பண்ணிடும். அதுக்கப்புறம் இந்த பார்ட்டு தேவையில்லை.
ஆக்சுவலாக இதை கூட இப்போ கட் பண்ணி வச்சோன்னா இதுவே முளைச்சி வந்துடும். அவ்வளோ பெரிய திராட்சை மரத்தை பிடிச்சி ஒரு 3/4 ஒரு 1/4 மட்டும் வச்சுட்டு மற்றதெல்லாம் கட் பண்ணிட்டேன். சரி தூக்கி போட வேணான்னு வச்சே இருந்தேன் பாருங்க. அப்படி இந்த கட்டைக்குள்ளே பார்க்குற அப்படி க்ரீனாக இருந்துச்சு. பார்த்தா நல்லா துளிர் எடுத்து நிற்கிது. சரி இதை வந்து நம்ம கட்டிங்ஸில் போடுறதுக்காக வச்சுக்கலாம். இப்போது அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பாட் இருக்குல்ல, லாஸ்ட் டைம் தான் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். இந்த பாட்டமில் வந்து இதை தான் ஃபஸ்ட்டு போடணும். அப்படி இல்லைன்னா இங்கே பாருங்களேன், இந்த ட்ரைனேஜ் குழா ஃபுல்லாகவே வேரே ஃபார்ம் ஆகி அம்மா இதாகிடும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி போட்டு இதை கொஞ்சம் போட்டு கவர் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ட்ரைனேஜ் அப்படியே கவர் பண்ணிட்டோன்னா நமக்கு ஒன்றும் ஆகாது. அதுக்கு அடுத்தது போய் உரம்லாம் நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த பாட்டில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இது என்னென்னா 2 பாக்கெட்டு டாப் சாயில் எடுத்திருக்கேன். அதுக்கு 1 பாக்கெட் வந்து மென்யூர் எடுத்திருக்கேன். ஃபார்ம்யார்ட் மென்யூராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை எடுத்திருக்கேன். டாப் சாயிலே கொஞ்சம் நியூட்ரிஷன் எல்லாமே அவங்க போட்டிருப்பாங்க. இன்னொன்று மணலும் கலந்துருக்கும் இங்கே உள்ளதில்லை. நம்ம ஊர் பற்றி தெரியல, இங்கே எல்லாமே கலந்து ரெடியாக இருக்கிறதுனால இங்கே பாருங்கள். இது டாப் சாயில் இருந்தாலும் நம்ம ஊர் மாதிரி கிளேவாக இருக்காது. அப்படியே பொசன்னு இருக்கும். அதான் இதோட சிறப்பே. இதை நம்ம ஃபுல்லாக கொட்டிக்க போகிறோம். கொட்டிட்டோம். ஒரு டாப் சாயிலே போதும்னு நினைக்கிறேன். நல்லா இது வரைக்கும் வந்துருச்சு. இப்போது இதுக்கு ஹாஃப் ஃபார்ம்யார்ட் மேன்யூர் போதும். இதுக்கு வந்து ஒரு ஹாஃப் போதும். ஏன்னா இதுக்கு மேலே நான் என்ன செய்ய போகிறேன்னா கொஞ்சம் காம்போஸ்ட் போட போகிறேன். பொதுவாகவே மென்யூர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்க்கு பெஸ்ட்டு. ஃப்ளவரிங் பிளான்ட்டில் ரோஸாக இருந்துச்சுன்னா ஃபார்ம்யார்ட் மென்யூர் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஜாஸ்மின்க்கு தான் போட போகிறோம். அதனால் எனக்கு ஹாஃப் போதும். ஏன்னா ஹாஃப் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா டாப் லேயரில் நான் இது யூஸ் பண்ண போகிறேன், காம்போஸ்ட் யூஸ் பண்ண போகிறேன். அதனால தான் இங்கெல்லாம் ஸ்டேபிளுக்கு போனோன்னு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த ஃபார்ம்யார்ட் மென்யூர் இப்போ நான் பிரிக்கிறேன். அவ்வளோ ஸ்மெல்லு. இதே நான் நேரடியாகவே போய் அந்த குதிரை ஸ்டேபிளுக்கு போய் நான் இந்த குதிரை சாணம் அள்ளிட்டு வருவேன். அது ஸ்மெல்லே இருக்காது. இது என்னவோ அவ்வளோ ஸ்மெல்லு. ஏனே தெரியல. இது வந்து வெல் ரொட்டன் அந்த அளவுக்கு இருக்கான்னு தெரியல இந்த பிராண்டில். பஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா கலரணும். நமக்கு கலரை தான் நம்மளுடைய மண் பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷன் ஆகும். கார்டனிங்லாம் அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது. அதுக்குன்னு கஷ்டமும் கிடையாது. நல்லா இன்ட்ரெஸ்ட் இருந்தாலே போதும். நிறைய பேர் என் வீடியோவில் போடுவாங்க, உங்கள் வெதருக்கு எல்லாம் காய்க்குதுக்கா, எல்லாம் பூக்குதுக்கான்னு. அதெல்லாம் இல்லைம்மா. நம்ம இந்த மாதிரி வந்து உழைக்கணும். உழைச்சாதான் பூக்கும் காய்க்கும். ஏன்னா இந்த வருஷம் என் ரோஸ் பிளான்ட்டை நான் உங்களுக்கு காட்டவே இல்லை. எல்லா ரோஸ் பிளான்ட்டும் சரியாக ஒரு சிலது மொக்கே வரல. வந்த மொக்கெல்லாம் அப்படியே காஞ்சி கருவி கொட்டுது. என்னன்னு தெரியல. இந்த மாதிரி நல்லா கலரிக்கணும். நம்ம ஊரில் ஒரு பழமொழி உண்டு, சுண்டக்காய் வந்து என்னமோ ஒரு வேலை, சுமக்கோழி வந்து டபுள் த வேலைங்கிற மாதிரி தான் இந்த ஒரு கார்டனிங்கோட மிகப்பெரிய இன்னொரு ஒரு டிராபேக் என்னன்னா, நம்ம விளைய வைக்கிற பொருட்களோட விலை கம்மியாக இருக்கும். ஆனால் இங்கே உள்ள கார்டன் சென்டரில் போய் ஒரு ப்ராடக்ட் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த டாப் சாயில் மட்டுமே 600 ரூபாய், 6 பவுண்டு. இதே நம்ம ஊராக இருந்தால் நிறைய மண், நல்ல வளமான மண் சீப்பாகவே வாங்கலாம். அதே மாதிரி ஃபார்ம்யார்ட் மென்யூரு இதுவும் ஒரு 600 ரூபாய் அந்த ரேஞ்சில் தான். சில சமயம் ஆஃபரில் போனோம்னா 3 for 10 பவுண்ட் அப்படின்னா 3 எடுத்தால் 1000 ரூபாய் அந்த மாதிரி வரும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு ஒரு லேயர், ஒரு சின்ன லேயராக போட்டுக்க போகிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இது வந்து ஒரு சின்ன லேயர். இது பாருங்க, அடியில் ரொம்ப பெரிய லேயர் கிடையாது. ஏன்னா இதோட வேரே நமக்கு நல்ல பெருசு. அதனால ஒரு சின்ன லேயர் போட்டுப்போம். போட்டாச்சா? இப்போ என்ன செய்யணும், நம்ம பேபியை தூக்கிடுவோம். பாருங்க,
இல்லை சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து அவங்க எவ்வளோ கொடுத்து வாங்கியிருக்காங்க? நான் இந்த செடியை நான் நினைக்கிறேன் ரொம்ப சின்ன செடியாக வாங்கியிருக்காங்க. 1500. இங்கே வந்து காட்ஸ்வெல்ங்கிற இடம். இங்கே டேக்கும் வச்சுருக்காங்க. அதாவது கிளாட்டட் க்ரீம் சொல்லிட்டு அஃபிஷினால் ஜஸ்மினம் பாலியந்தம்ங்கிற மாதிரியே இதுவும் ஒரு வகை அப்படிங்கிற ஒரு பேர் கிளாட்டட் க்ரீம். இது பாருங்கள், ஸ்கொயர்ஸ் கார்டன் சென்டரில் 15 பவுண்டுக்கு வாங்கியிருக்காங்க. பொதுவாகவே கிளாட்டட் க்ரீமு இந்த மாதிரி நிறைய வெரைட்டி கிடைக்கும் நமக்கு. மாற்றிருக்கு போதுமா இல்லை நிறைய ப்ரூவ் பண்ண வேண்டிய வருமானு தெரியல. பார்ப்போம், இதை வச்சு பார்க்கலாம். இல்லை தான் இன்னும் கொஞ்சம் கட் பண்ண வேண்டி வரும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த அளவு இருக்கு. இது வந்து கிவி, இதை கூட நம்ம எடுத்து எங்காவது வச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு என்னன்னா இந்த இடம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி மெஸ்ஸாக இருக்க மாதிரியே இருக்கும். அப்போ இந்த இடத்துல பூத்தா இவ்வளோ அழகாக இருக்கும். அதுக்காக தான் பார்ப்போம். இப்போ இதை நம்ம ஃபில் பண்ணிடுவோமா? இப்போ இந்த அளவுக்கு இருக்கு. பார்க்க இந்த இடம் இப்போ கொஞ்சம் கரக்கரன்னு ஆயிருக்கோ? இல்லை, பார்க்க நல்லா தான் இருக்கும். பூத்தா அழகாக இருக்கும். ரீசெண்டாக ஒரு ரிசர்ச் சொல்லியிருக்கோம், யாரெல்லாம் கார்டனிங் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப குறையுதான். அதனால் நாளைக்கே என்ன பண்ணுறீங்க, ஒரு பாட்டு வாங்கி ஒரு செடி வளங்க. இது வந்து அவங்க ஏன் வேண்டான்னு சொன்னாங்கன்னா, இதால் ரொம்ப விகோரஸாக போகக்கூடியது. அவங்க தோட்டத்தை பற்றி நான் சொல்லியே ஆகணும். போய் பார்த்தேன் பாருங்க, எவ்வளோ பழ வகைகள், அவ்வளோ பூ. கிட்டத்தட்ட ஒரு 200 ஃப்ரூட் கார்டன் இருக்கும். எல்லா வகையான மினியேச்சர் ஃப்ரூட்ஸ். நான் என்ன ஆசைப்பட்டேன்னா, அவ்வளோ அழகாக வச்சுருந்தாங்க. பர்டிகுலராக செரி பழம். அந்த செரி பழத்தை வச்சு இப்போ பூவெல்லாம் முடிஞ்சிருக்கு, அதை இப்போவே கவர் பண்ணி வச்சுருக்காங்க. நான் அதோட அவங்க என்ன வெரைட்டி வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு வந்துட்டேன். ஒரு ஆங்கிளாக வச்சுருக்கேன், பார்ப்போம். செடிக்கு இந்த பாட்டு போதுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இதுவே மோர் தென் இனஃப். இந்த மாதிரி ரொம்ப விகோரஸாக போகிற பிளான்ஸை நம்ம வந்து ஓரளவு கண்ட்ரோல் பண்ணோன்னா, மீடியம் சைஸ் பாட் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, அது கரெக்டாக இருக்கும். இந்த பிளான்ட் 15 பவுண்டு பிளான்ட் ஃப்ரீயாக கிடச்சிருச்சு. நான் உரத்துக்கே கிட்டத்தட்ட 20 பவுண்ட் செலவு பண்ணிட்டேன். ஓகேங்க, நம்ம பிளான்டிங் முடிஞ்சிருச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பார்க்கலாம், இது வந்து நல்லபடியாக பூக்கும்னு நம்புகிறேன். பார்ப்போம். ரொம்ப பெருசாக போயிடுச்சுன்னா ப்ரூன் பண்ணிவிடுவோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஈவினிங்கில் வந்து அவ்வளோ வாசனையாக இருக்கும்னு சொன்னாங்க. இங்கே எப்படியாவது பாருங்களேன், நம்மளுடைய ஜாஸ்மின் பாலியந்தம் கொஞ்சம் தான் இந்த வருஷம் பூத்துச்சு. ப்ரூன் பண்ணி விட்டுட்டேன். ப்ரூன் பண்ணி நல்லா தூக்கி எடுத்து கட்டிட்டேன் நான். ஏன்னு வச்சுக்கோங்களேன், இல்லாட்டினா இது என்ன பண்ணுதுன்னா, இதுவும் 10 மீட்டர் உயரம் போகும். 10 மீட்டர்லாம் விட்டோன்னு வச்சுக்கோங்க. இது திட்ட நான் ஒரு இடத்துல போனேன், அந்த வீட்டில் அவ்வளோ உயரமாக வளர்த்து வச்சுருக்காங்க. இது நம்ம வீட்டுக்கு இது போதும். ஓகேங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.